இனி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் பண்ண போகிறோம். ஒரு கோஸ்ட் ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். முதல்ல நான் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். நான் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அந்த முதல்ல கோஸ்ட் ஸ்டோரி நான் இப்போ தான் சொல்கிறேன். அப்படி சொல்கிறேன்னா, இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் வீடியோ. நான் இப்போ பேர் தான் மாற்றுறேன். எனக்கு பண்ணணுன்ட்டு வந்து 99 வரை வந்துச்சா. ஸோ 100 வரத்துக்குள்ளேயே நம்ம கோஸ்ட் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலன்னு பேசாமல். ஓகே, ஒரு ஊரில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் கீதா. அந்த பொண்ணுக்கு வந்து ஹாண்டட் பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து ஹாண்டட் பிளேஸ்னால் அப்படி இங்கே பேய் இருக்க இடத்துல நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கீங்களா, சிப்பீஸ் ஆடுறது அந்த யூடியூப் சேனலில் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் அந்த இடத்துக்குலாம் போவாங்க. ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் நிறைய பேர் கூட போவாங்க. ஆம்பளைங்க தான் மெயினாக நான் பார்த்துருக்கேன். அதே பார்க்கல, அவங்க போகிறது அந்த இடத்துக்கு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆம்பளைங்க பொம்பளைங்க எடுத்து போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே, வந்து அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுங்களும் நிறைய பேர் பண்ணுவாங்க. பொண்ணுக்கெலாம் நான் பார்த்துருக்கேன், ஆம்பளைங்க பண்ணுவாங்க. சரி, ஓகே. அதுக்கு வந்து என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும், ஹாண்டட் பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அங்கே போய் பேயை பார்த்தா தான் ஒரு உயிரே வரும். அவருக்கு சாமி மேலே நம்பிக்கையே இல்லை. பேய் மேலே சாமி கும்பிட்றது இழுத்து கும்பிட்டு அப்படி போயிடுவோம். இப்போ விட இப்போ நல்லா படிச்சுட்டு வரான்னு தெரியல. அது இதே தான். அது வந்து எங்கே நடந்துருக்குன்னு தெரில. பட் வந்து நான் படிச்சிருக்கேன். இது வந்து நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டேன், சொல்கிறேன். அதுக்கு வந்து அந்த ஹாண்டட் பிளேஸே வந்து தெரியாது. ஒரு நாள் வந்து அந்த ஹாண்டட் பிளேஸ் ஏதோ ஒன்று யூடியூப்பில் பார்த்து கேள்விப்பட்டு அவள் போயிருக்கா. யார் யூடியூப் தான் எனக்கு தெரியல, எந்த யூடியூப்பில் தான் உங்களுக்கு என்ன, யூடியூப்பை பார்த்து போயிருக்கா. தேடி யூடியூப்பை பார்த்து போயிருக்கா அந்த இடத்துக்கு. அந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு லொக்கேஷன்லாம் அவளுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு இருக்க பார்க்குறா. ஆனால் அந்த வீட்டில் வந்து யூடியூப்பில் கட்சி பார்த்துட்டா. பார்த்தோன்னே வந்து என்னாச்சுன்னா, அவள் வந்து போகிறா. நைட்டு 12 மணிக்கு தான் எப்போவுமே எல்லோரும் போவாங்க. நைட் 12 o'clock தான் எல்லாமே வந்து போவாங்க. அதுக்கு அது பேய் அப்போ தான் சுற்றி நிற்கும். மதியானம் சாயங்காலம்லாம் போக மாட்டாங்க, இதுதான் போவாங்க. அங்கே கூட நிறைய ஆம்பளைங்களாம் இருப்பாங்க. சின்ன இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப பழமையான வீடு. ஆம்பளைங்க கூட பயப்படுவாங்க. ரொம்ப பழைய வீடு. அங்கே வந்து தூசிலாம் இருக்கும், கிடக்கும். அந்த மாதிரியான வீடு. அந்த இடையோட இன்சிடெண்ட்டு அடுத்தது வரதில்லை சொல்கிறேன். ஓகேவா, டைம் வரப்போது. நான் வந்து ஒரு 10 செகண்ட் முடிஞ்சிடும், டக்குன்னு முடிச்சது. ஓகே, என்ன சொல்லியிருந்தேன், அந்த பொண்ணு வந்து அந்த ஹாண்டட் பிளேஸ் போனால் ஒரே தூசியாக தான் இருக்கும். ரொம்ப தூசியாக தான் இருக்கும். அந்த தூசியில் அவள் வந்து போகிறான். அதெல்லாம் அவள் டார்ச் வச்சு தான் போட. இன்னொரு ஃப்ரெண்டையை கூப்பிட்டு போகிறான் தான். அது ஒரு நிம்மதி. அவள் ஃப்ரெண்டு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கா. இவள் தான் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்திருக்கா. ஓகேவா, வலுக்கட்டாயமாக இவள் தான் இழுத்துட்டு வந்திருக்கா. ஓகே, வாடி வலுக்கட்டாயமாக இழுத்து வந்திருக்கா. இது ரொம்ப சூப்பரான கதை. நீங்கள் கேட்கலைய நீங்கள் அப்படியே பிடிச்சி போயிடுவீங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவங்க அது வீட்டுக்கு போயிட்டாங்க. முதல்லையே ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. அந்த அழுகிற சவுண்டு இவளுக்கு தான் கேட்குதோ இல்லையா, அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் கேட்கல, இவளுக்கு மட்டும்தான் காது போயின்னு அப்படி கேட்குது. அவங்களுக்கு கேட்குது. அவளுக்கு ஐயோ விடணும் மாதிரியாக அவரு கேட்குது. யாராவது இங்கே பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குதா. அவளுக்கு மட்டும் தான் கேட்குது, அவங்க ஃப்ரெண்டு கேட்குது. உனக்கு ஏதாவது அழுகிற சவுண்டு கேட்குதா? அவள் கேட்டிருக்கா. சரி, எனக்கு கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா. நான் கிச்சனில் இங்கே தான் எதிர்க்க தான் சாமி இருக்கும், அங்கே தான் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு ஒன்றும் பயம்லாம் வராது. அது என்ன, அந்த வீட்டுக்கு அழுகிற சவுண்டு கேட்குது. உனக்கு ஏதாவது கேட்குதா? ஃப்ரெண்டு கேட்குறேன். நெல்லடி எனக்கு கேட்கலடி அப்படின்னு சொன்னான். சரி, அந்த அழுகிற சவுண்ட் ஃபாலோ பண்ணிக்கினே போகிறா. போயின்னே இருக்கா, ஃபாலோ பண்ணிக்கின்னு போயின்னே இருக்கா. அது எனக்கு ஒரேவாக ஆகுது. அப்படியே ரிவர்ஸில் போகும்போது அது ரிவர்ஸ்
அப்படி தான் இருக்குது. என்னன்னே தெரியல, அதாவது யாராவது ஏமாத்துறாங்களா பாய்ஸ்லாம் நம்ம வரது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பயம். பேயெலாம் இல்லை அவளுக்கு. சரி நான் அந்த அலுவலரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா, எதுக்குன்னு தான் தெரில, வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டா ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டா. எதுக்கு அனுப்பிச்சான்னு தெரில, அவளுக்கு பயம் ஏதாவது வந்துட்ட போதுன்ட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா. அவள் எப்படி போயிருப்பாளோ எனக்கு தெரியல. அவள் போயிட்டா போல வீட்டுக்கு போயிட்டா. அவளுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அவள் போயிட்டான்னு அவளுக்கு நிம்மதியாக இருக்கும். அவள் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுறா தெரியல, கீதா வந்து அந்த அலுவலக சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போகிறோம். கம்மியானாலும் பரவாயில்ல சரி, அதிகமானாலும் பரவாயில்ல சரி, சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கினே போகிற, நடந்து போகிறா. அப்போது வந்து ஒரு ரூமுக்குள்ளே ஒரு அலுவலக சவுண்டு கேட்குது. அந்த அலுவலக சவுண்டு என்ன தெரியுமா, ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவம் வந்து முடியை வந்து விரிச்சின்னு இருக்குது. அது வந்து உட்காந்து அழுதுன்னு இருக்கு. அவள் தனியாக போகும்போது அவள் அதை பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக் வந்து அவள் இறந்துடுறான்னு சொல்லவே மாட்டேன். அவள் வந்து அப்படியே அதை பார்த்தோன்னே மயங்கி விழுட்டான். அப்புறம் வந்து காலையில் வந்து பாய்ஸ்லாம் வராங்க, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு. ஆம்பளைங்கன்னா காலையில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க, சீஸ்லாம் பண்ணுவாங்க, பியர் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. காலைல வந்து பண்ணோடனே அந்த பொண்ணு பத்து கிடைக்கிறாள். ஐயோ அவள் எப்படி திரும்ப மாட்டிருப்பா. இந்த பொண்ணு வந்து பத்து கிடைக்கும். சரி கேளுங்க, பொண்ணு வந்து பத்து கிடைக்கா. ஆனால் அவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க. அவங்க வந்து பாப்பா எழுந்து பாப்பா எழுந்து அப்படி சொன்னோடனே ரொம்ப நன்றின்னு அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இந்த நாள் போகவே கூடாது. எங்கடி போனால் அவங்க அம்மா பல்லாங்கு 4 வைக்கிறாங்க, 1 வைக்கிறாங்க, 4 ஏதோ பல்லான்னு வைக்கிறாங்க செவ்வளு கண்ணத்திலேயே. என்னடி ஒரு இடத்துல போனால் இப்போ அதுவும் உடம்புல பூந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நல்லா திட்டி பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக ஒரு ரூமில் விட்டு பூட்டிடுறாங்க. ஓகேவா, ரூமில் விட்டு பூட்டிடுறாங்க. அவளுக்கு வந்து இனிமேல் அந்த எதுவுமே தோணல. அதுக்கப்புறமா கேளு, அம்மா அப்பாலாம் வீட்டில் இல்லாதப்போ நான் அந்த 100 வயசுக்கு திருப்பி போகிறாங்க. மதியான நேரத்தில் தான் போகிறா, சாமியார் பார்க்க போகிறா. எனக்கு சாமியார் பார்க்க போகிறா. எனக்கு ஏன் சாமியார் போல தெரியல, அவள் பைத்தியம். அந்த கேள்விப்பட்ட கதையை தான் இப்போ சொல்கிறேன். சாமியார் போகிறான். சாமி நான் ஹாண்டட் பிளேஸில் போனேன். முதல்ல ஒன்று சொல்லட்டா, அது வந்து அவங்க சித்தியோட, கீதாவோட அம்மாவோட தங்கச்சி. அப்போது என்னமோட சித்தி தானே, சித்தி இறந்துட்டாங்க, சித்தப்பாவும் இறந்துட்டாங்க. அது ஒரு குடும்பமே இருந்துச்சு. அது இப்போ தான் கல்யாணம் பண்ணி வந்தாங்க, இறந்துட்டாங்க. தூக்கு மாட்டி ஒரு சண்டை வந்துச்சு, 2 பேருமே இறந்துட்டாங்க. ஓகேவா, அந்த இடத்துக்கு தான் போகிறான். ஆனால் பொண்ணா பையனா அந்த மாரி அது தெரில. சரின்னு அது யார் வீடுன்னு அவள் கேட்கலாம். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும், அது அவளுக்கு தெரியாது. அதுதான் உன்னோட சித்தி வீடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே தூக்கி வாரி போகுது சாமியாருக்கு இல்லை, அவளுக்கு தூக்கி வாரி போகுது. ஐயோ சித்தி வீடா, சித்தி செத்துறே அம்மாவுக்கும் தெரியாது. அது ஏன்னா செத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு எதிர்க்க சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து வேறு வீட்டில் இருக்காங்க. இங்கே பெங்களூர் இருக்குது, நானும் இருக்குது. இங்கே வந்து பெங்களூர் தான் இருக்குது, நானும் பெங்களூர் தான். இங்கே தான் சேலம். அங்கே வரையும் எப்படிங்க போக முடியும்? அங்கே வந்து நான் கொலை பண்ணுறது. அவள் போயிடுக்க சேலமில் போனோடனே அவள் தூக்கி வாரி போட்டுருச்சு. எங்கேப்பா எப்போப்பா போனேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஹாண்டட் பிளேஸ்லாம் பிடிக்கும், இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. கடைசியாக ஒன்று நடக்குது. என்னன்னா வந்து அவளுக்கு வந்து ஒரு கல்யாணமாக ஆயிடுச்சு, குழந்தையே பிறந்துச்சு. அந்த குழந்தை ஒரு ஃபோட்டோவை பார்த்து, உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, அந்த ஃபேமிலியில் உங்கள் சித்தியும் கூட இருப்பாங்க. உங்கள் சித்தியும் வந்து கூட இருப்பாங்க, ஃபேமிலி தான் உங்கள் சித்தியும். அப்போது அதை பார்த்து அப்படி அழுகுது. சித்தி அவ்வளோ பாசமாடா அவனுக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஒன்று அழுகுறாங்க.
இது வந்து ஒரு நைட்டில் வந்து என்ன தெரியுமா நடக்குது, அவங்க பெரிய பங்களா வீட்டில் இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அந்த ஹஸ்பண்ட் பேர் என்ன தெரியுமா? ஜிஷ்ணு. ஓகே, அந்த ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜிஷ்ணு. ஜிஷ்ணுக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. கீதாவுக்கும் ஜிஷ்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த பாப்பா பேர் தான் தெரியல விடுங்க. அந்த பாப்பா வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த அழுதால அந்த அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கலை. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கட்டில் ஏறி வர சவுண்டு. கொலுசு சவுண்டு. அப்படி சவுண்டு கேட்குது. அப்போது வந்து அவங்க அப்பாவுக்கும் கேட்டுச்சு. அவங்க அப்பா தான் முதல்ல போனாங்க. ஆம்பளைங்க தான் தெரியும். ஓகே, அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். ஓகேவா? அவங்க பேசுனா சாரி மன்னிச்சிடுங்க. இருங்க நான் கொஞ்சம்